வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வீரமே ஜெயம். அவனை நம்பினேன். மாயை மாறினது மெய்யானது. ஒரு கிராமத்தில் வசித்தவர் ராஜகோபால். சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எளிமையான வாழ்க்கை. ஆனாலும் அவரது மனதில் ஒரு பெரிய கனவு. தன் மகனை ஒரு பெரிய மருத்துவராக உருவாக்க வேண்டும் என்பதுதான். ராஜகோபாலுக்கு ஒரே மகன் கிருஷ்ணா. சிறுவயதில் இருந்தே புத்திசாலி, நிதானமாக நடக்கும்வன். பள்ளியில் முதல் மாணவராக வளர்ந்தான். ராஜகோபால் தன் வாழ்நாளில் அனுபவித்த கஷ்டங்களை தன் மகனுக்குத் தரக்கூடாது என்று எண்ணியதால் வருமானம் குறைந்திருந்தாலும் உயர்ந்த பள்ளியில் படிக்கச் செய்தார். ஆனால் ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, புயல். அனைத்து பயிர்களும் வீணாயின. வருமானம் இல்லை. கடன் வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலை. மகனின் படிப்பு தொடர்வதற்கே சந்தேகம். அதே சமயத்தில் கிருஷ்ணா அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கிய செய்தி வந்தது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் பணம்தான் இல்லை. அப்போது ராஜகோபால் சொந்த நிலத்தை விற்க நினைத்தார். ஆனால் நிலத்தை வாங்க யாரும் தயாராக இல்லை. கடனும் எடுக்க முடியவில்லை. தெரிந்தவர்கள் எல்லோரும் ஒரே வார்த்தை சொன்னார்கள், இப்போ படிக்க வைப்பது உங்களுக்கு சாத்தியமா? விட்டுவிடுங்க. அந்த இரவு முழுக்க ராஜகோபால் தூங்கவில்லை. ஆனால் அவர் மனதில் இருந்த ஒரே நம்பிக்கை முருகன். அவர் தன் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு மாலை அணிவித்து மண்ணில் முட்டி விழுந்தார். முருகா, நான் இந்த உலகத்தில் யாரையும் நம்பல. நீயும் இருக்கலையென்றால் என் வாழ்க்கையும் வீண். அடுத்த நாள் காலை ஒரு அற்புதம் நடந்தது. ஏற்கனவே சந்தித்த ஒரு பழைய கடன் கொடுத்தவர் ரமேஷ் திடீரென்று வந்து, அண்ணா, நீங்கள் எனக்கு முன்பு செய்த உதவியை நான் மறக்கல. என்னிடம் வைக்கப்பட்டிருக்கும் சிறிய சேமிப்பு உங்களுக்கு உதவட்டுமா? உங்கள் பையனுக்குப் படிப்பது முக்கியம் என்று 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அது போதும் என்று நினைத்த ராஜகோபால் அந்த தொகையை கொண்டே உள்ளூர் கல்லூரி சேர்க்கையை முயற்சிக்க நினைத்தார். ஆனால் மறுநாள் வட்டாரத்தில் நடக்கும் ஒரு தனியார் அமைப்பின் நன்கொடை நிகழ்வில் கிருஷ்ணாவின் திறமையை அறிந்த ஒருவர் அவரது முழுமையான கல்விச் செலவையும் தாங்க விரும்புவதாக தெரிவித்தார். இது ராஜகோபாலுக்கே நம்ப முடியாத விஷயம். ஒரு வாரத்தில் முடியாதது முருகன் நினைவில் நடந்தது. வாழ்க்கை எப்போதும் கணக்குப்படி நடக்காது. ஆனால் நம்பிக்கையுடன் வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை. இப்போது கிருஷ்ணா சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடிச்சு கிராமத்துக்கே வந்து ஒரு இலவச மருத்துவமனையை ஆரம்பித்தான். அவரது நம்பிக்கையும் முருகன் மேல் வைத்த அசைக்க முடியாத ஆசையும் இன்று 100க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த கதையின் போதனை, சில நேரங்களில் வாழ்க்கை மூடிய கதவாக தெரிந்தாலும் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் புதிய வாயில் திறக்கும். மனிதர்கள் இல்லாமலிருந்தாலும் முருகன் இருக்கும். அனுபவித்து உணர்வதுதான் பக்தியின் மிகை. உங்கள் முயற்சி உண்மையாக இருந்தால் முருகன் உங்கள் வழியை இலகுவாக்குவார்.